ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு 10-15 நிமிடத்தில் ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸை டீயோடு செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களும் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கும் போது இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை செய்து பழகுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன். அந்த 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்க்கலாங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்குங்க. இது சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு சக்கரை கரையில் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டையோடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்க்கலாம். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எள், இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எப்படி எண்ணெய் சூடுபடுத்திடுவோம், அது இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் சூடுபடுத்திக்க. சூடுபடுத்தின எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுட எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க. நல்ல போண்டா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும் சுட எண்ணெய் சேர்த்து செய்யும்போது. இப்போ மாவு வந்து கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் 1/4 கப் பால் சேர்க்குறேங்க. சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு கலந்து கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவு போண்டா மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடானதும் இது போல் கரண்டி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா சூடுபடுத்திக்குங்க. சூடுபடுத்தின கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுக்குங்க. நல்லா அருமையாக ஒரு ஸ்நாக்ஸ் குண்டாங்க. எண்ணெய் இன்னும் சூடு அதிகம் ஆகலைங்க. நல்லா சூடாயிடுச்சுன்னா நம்ம போட்ட உடனே இது மாதிரி சுழட்டும் போது அழகாக ஸ்நாக்ஸ் தனியாக வந்துடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த டைமில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கைகளால் கொஞ்சமாக மாவு எடுத்து கரண்டில் விட்டதுக்கப்புறம் இது போல் அப்படியே சுழட்டி விடுங்க. ஒரு 10 செகண்ட்லேயே அழகாக இது போல் வந்துடுங்க. இப்போ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கரண்டி வந்து சூடாகவே இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருந்தால் தாங்க ஸ்நாக்ஸ் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் இது மாதிரி சுழட்டி விட்டுருக்கும்போது ஒரு 10 செகண்ட்லேயே அருமையாக வந்துடுங்க. நம்ம முதல்ல போட்டதெல்லாம் சவந்து வந்திருக்கு. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இது போல் போட்டு திருப்பி விட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பழகினவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மெத்தடில் வரலன்னா நீங்களாலே போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது போல் கரண்டியால் செய்யும்போது நல்லா ஷேப்பாக குண்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கும்போதே குண்டாகிறதுனால சட்டுன்னு எடுத்து காலி பண்ணிவிடுவாங்க எடுத்து சாப்பிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள். அதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாங்க. நம்ம இதே மெத்தடில் எல்லா போண்டாவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட தோணும். இந்த போண்டா ரெசிபியை செய்து பாருங்கள். வீட்டில் கோதுமை மாவு வந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம முழுக்க கோதுமாவும் நாட்டு சக்கரை தாங்க பயன்படுத்திக்கிறோம். நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பண்ணு மாதிரி இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கும் போது இந்த ஸ்நாக்ஸை செய்து கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.